ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் யாக்கோபு நிருபத்திலே எழுதியிருக்கிற நாக்கை குறித்து நாம் பார்ப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இதில் நாக்கை குறித்து வேதத்தில் அநேக இடத்துல எழுதியிருக்குது. ஏராளமான இடத்துல இருக்குது. நீதிமொழிகள் எழுதியிருக்குது, ஏராளமான இடத்துல எழுதியிருக்குது. ஆனால் இந்த யாக்கோபு நிருபம் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தி அவர் எழுதியிருக்கிறார். நாக்கை குறித்து ஒரு பலவிதமான காரியங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஸோ அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல் அவர் சொல்லுகிற அதில் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 12 வரைக்கும் அது எழுதியிருக்கிறது. நாக்கை பற்றி தான் ஃபுல்லாக எழுதியிருக்குது. அது பைபிள் ஸ்டைலில் சொன்னோம்னா நாவு அப்படின்னு சொல்லணும். ஒருவன் சொன்ன சொல் தவறாதவனானால் அவனை பூரண புருஷன் என்றும் வேதம் அழைக்கிறது. ஏனென்றால் அவன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவன். இதோடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை நிறைவேற்றுவேன். ரெண்டாவது, என் சொல்லுக்கு, நான் சொன்ன வார்த்தைக்கு என் சரீரம் முழுவதும் கட்டுப்படும் அப்படின்றதான் ஒரு பிரதானமான காரியம். அப்போது நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஒரு முறை நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 31, 34, 35 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எப்தா என்கிறதான ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தான். அந்த எப்தாவை ஊர் மக்கள் அவனெல்லாம் பல காரணங்களால் அவனை தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்சதுனால என்ன ஆகி போச்சு, அவன் பல ஒரு மக்களை சேர்த்து கொண்டு ஒரு மாதிரி வீரசாரமான கலைகள்லாம் கற்றுக்கொண்டு அப்படி இருந்தான். ஒரு முறை அந்த ஊருக்கு அந்நிய மக்கள் படையெடுத்து வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் இந்த எப்தாவிடத்தில் வந்தார்கள். இந்த எப்தாவுடைய ஒரு முக்கியமானவன் என்ன அப்படின்னா, மிகவும் கடவுள் பக்தி உள்ளவன் அவன். ரெண்டாவது, வரலாறை நன்றாக அறிந்தவன் அவன். அவனிடத்தில் வந்து இது மாதிரி, நீ எங்களோட யுத்தத்துக்கு வா, எங்களுக்காக யுத்தம் செய்ய நீ வா, எங்களுக்கு வந்து யுத்தம் மக்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன செய்தார், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யுத்தத்துக்கு கிளம்புறப்ப ஒரு பொருத்தனை பண்ணுறார். என்ன பொருத்தனை அப்படின்னு சொன்னால், நான் யுத்தத்திலிருந்து ஜெயம் பெற்று வரும்போது, ஆண்டவரே, என் வாசலிலிருந்து எது முன்னதாக ஓடி வருகிறதோ அதை உமக்கு சர்வாங்க தகன பலியிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் பொருத்தனை பண்ணிட்டார். அவர் யுத்தம் முடிஞ்சு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஜெயம் பெற்று கொண்டு வரும் பொழுது அவருடைய மகள், ஒரே ஒரு மகள், அவள் என்ன செய்தால், நடனம் ஆடிக்கொண்டே அப்பா ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாள். அவன் அப்படியே முழங்கால் போட்டு அம்மா நீ ஏமா முன்னாடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பித்தான். நான் பொருத்தனை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பொருத்தனை பண்ண பிரகாரம் செய்யுங்கப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போது அந்த பொருத்தனையின் பிரகாரமாக அவன் செய்தான். என்ன செய்தான் என்றால், அந்த பெண்ணை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் விட்டான். தேவனுடைய ஆலயத்திலே அவள் மரணம் நாள் முதல் மரணம் நாள் வரைக்கும் அவள் வேலை செய்து, தேவாலயத்தில் வேலை செய்து, தண்ணி எடுத்துக்கொண்டு இப்படி வேலை செய்து கொண்டிருந்தாள். ஸோ முழுவதுமாக அந்த பெண் முழுவதுமாக கடவுளிடத்தை ஒப்பு கொடுக்கப்பட்டவள். இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்றதுக்காக அவர் என்ன செஞ்சார், முழுவதுமாக அவரை செய்து முடித்தார். எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். ஆனால் கர்த்தர் கேட்கல, நீ பொருத்தனை பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் கேட்கவே இல்லை.
இவராகவே போய் பொருத்தனை பண்ணார், வாலண்டியர் போய் பொருத்தனை பண்ணுறார். இப்படி ஒரு காரியம். அதான் சொல் தவறாதவனானால் தன்னுடைய பூரண புருஷன் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, இந்த நாக்கை குறித்து கர்த்தர் நன்றாகவே அறிந்திருந்தார். ஒரு மனுஷனுடைய நாக்கை குறித்து நன்றாகவே அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், நாக்கை உண்டாக்கும் போதே 36 பில்லர்களை வைத்து உள்ளே நீ இரு அப்படின்னு சொல்லி அவர் உண்டாக்கியிருக்கிறார். ஏனென்றால் அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி நிறைந்த உலகம். அதனால தான் இதுக்கு தலைப்பே என்ன வச்சுருக்கேன்னா, நாக்கு நெருப்புத்தான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும் நாக்கால் எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போச்சுன்ட்டு, நாக்கால் எத்தனை குடும்பம் வேதனைப்பட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போது ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கா, அந்த நாக்கை உள்ளே வச்சு 36 பில்லர் மாதிரி பல்ல வச்சு அதை கட்டி வச்சிருக்கிறார். அப்பையும் என்ன செய்யுது, அது உள்ளே இருந்துக்கிட்டே பண்ணுற வேலை சொல்ல முடியாது. இப்படித்தான் ஒரு முறை என்ன போச்சு, நாக்கை தவறாக பயன்படுத்துவதனுடைய விளைவு மத்தேயு 14ஆம் அதிகாரம் 6 7 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜா என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய ஜென்ம நாளிலே அவருடைய அண்ணனின் மகளை டான்ஸ் ஆட வைத்து, நீ என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லும்போது, நடனம் ஆடி முடிஞ்ச பிறகு என்ன வேணாலும் காலு, என் ராஜ்யத்தில் பாதியாகலும் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த பெண் தன் தாயிடம் போய் கேட்கும்போது, அந்த தாய் சொன்னால், யோவான் ஸ்நானகனின் தலை வேண்டும். யோவான் ஸ்நானகன் அருமையான ஊழியக்காரன், வனாந்தரத்திலே வளர்ந்தவன். அவனைப் போல ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவன். இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியோட தலையை வேணும்னு சொல்லி கேட்குறான். இவனும் பந்தில் இருந்தவர்கள் மத்தியிலே வார்த்தை சொன்னதுனால தவிர்க்க முடியாமல் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அந்த பரிசுத்தவனுடைய தலை வெட்டப்பட்டது. ஆகையால் நாக்கை குறித்து கவனமாக இருப்போம். நாக்கை தவறாய் பயன்படுத்தினால் அப்படித்தான் ஆகும். தவறாய் பயன்படுத்தும் போது பெரிய காரியங்கள், வேதனையோடு பெரிய காரியங்கள் நடந்துவிடும். கவனமாக இருப்போம். இப்போது மூன்றாவது பார்த்திங்கன்னா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காதது, பொல்லாங்கு நிறைந்ததுமாக இருக்குது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாவை அடக்க முடியாது. அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு, சின்னூண்டு நெருப்பு தான் பெரிய காட்டை கொளுத்து விடும். சின்னூண்டு நெருப்பு. அதே போல் கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சுக்கான் தான் இருக்கும். அந்த சுக்கான் என்ன செய்யும் அப்படின்னா, அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கும், கேப்டனுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அவர் என்ன செய்வார், அது எங்கே போகணும்னு நினைக்கிற, எவ்வளோ அலைகள் வந்தாலும், எவ்வளோ எண்ணெய் வந்தாலும், எங்கே போகணும்னு நினைக்கிறாரோ அது அங்கே அவர் ஓட்டிகிட்டு போவார். அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது ஆனால் இந்த நாக்கு மனிதனுடைய கண்ட்ரோலில் இருக்குதா? ரொம்ப முக்கியமானது. எப்படி மனிதனுடைய கண்ட்ரோலில் நாக்கு இருக்குதா? நாமே கேட்கணும். ஒரு முறை பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் 3 முறை இஸ்ரவேல் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்தால், அவர் என்ன பண்ணார், தன்னுடைய மாளிகையை பார்த்து, தன்னுடைய அந்த பேரு பிரஸ்தாபத்தெல்லாம் பார்த்து, தன்னுடைய மகிமையெல்லாம் பார்த்து, இது நான் கட்டின பாபிலோன் தேசம் அல்லவா, நான் கட்டின என் வல்லமை பிரஸ்தாபத்துக்காக கட்டினதல்லவா, என் ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் என்றார். பெருமையாக சொன்னார். நான் கட்டினது, அது பாருங்கள், என் வல்லமை பிரஸ்தாபத்திற்காகவும் என் மகிமை பிரஸ்தாபத்திற்காகவும் என் ராஜ்யத்தின் அரண்மனையாக
நான் கட்டின மகா பாபிலோன். நாக்கு எப்படி வேலை செய்து பாருங்க. நான் என் அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் பொழுதே அவன் ராஜ்யம் அவனை விட்டு போனது. இந்த வார்த்தை அவன் சொல் வாயில் இருக்கும்போதே என்னச்சு, அவன் ராஜ்யம் அவனை விட்டு போனது. அவன் மனுஷன் என்று தள்ளுண்டு போனான். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் வைத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் என்று தள்ளப்பட்டான், மிருகங்களாக மாறினான். கர்த்தர் சொல்லப்பட்ட காலம் வரும் வரைக்கும் அவன் மிருகமாகவே இருந்தான். அவன் கை கால் விரல்கள் எல்லாம் ஒரு பெரிய பெரிய நகமாக வளர்ந்து போச்சு. முடிகள்லாம் கழுகுக்கு இருக்கிற மாதிரி முடியாக மாறி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து போச்சு. காரணம், பெருமையாக பேசினது. பெருமை உலக மக்களுக்கு மட்டும் கிடையாது, கடவுளுக்கும் பிடிக்காதது. கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பெருமை. அதனால தான் ஐ அப்படின்னு போட்டு ஒரு கிராஸ் ஒன்று வந்துச்சு, சிலுவை. நான் இல்லை, அல்ல, அவர்தான் அப்படின்றதுக்கு ஒரு கிராஸ் வந்துச்சு. அப்போது பெருமை ஒரு காலம் கொள்ளக்கூடாது. அதனால் சரி, எதுக்காக இந்த நாக்கு படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஒன்று, நாம் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டபடினாலே கர்த்தர் நமக்கு நாக்கை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், அது அவரை துதிப்பதற்காக. நான் எனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிற என் தேவனை துதிப்பதற்காக, என் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து 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 அவரை துதிப்பதற்காக, ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக, இதற்காக தான் நாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய புகழை சொல்லுவதற்காக. அடுத்தது ரெண்டாவது, தேவனுடைய சாயலை உண்டாக்கப்பட்ட மனிதனோட நன்மையான காரியங்களை பேசவும், அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லவும் இந்த நாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெருமையாக பேசவோ அல்லது தவறாக பயன்படுத்தவோ இந்த நாக்கு கொடுக்கப்படவில்லை. நாக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தரை துதிப்பதற்காகவும் கர்த்தரை பற்றி மற்றவர்களுக்கு நன்மையாக சொல்லும்படியாக படைக்கப்பட்டது. இந்த 3 காரியங்கள் நாம் பார்த்துருக்கிறோம். அப்போது இந்த 3 காரியங்களை சில நாக்கை குறித்தான சும்மா ஒரு சாதாரணமாக தான் சொல்லியிருக்கேன். ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பண அரிசியில் ஒரு அரிசின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதனால் இன்னும் ஏராளமான இருக்க நாக்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னான். ஆகையால் இன்றைக்கு இது போதும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேட்குற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த காரியங்கள், இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைபர் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. விசேஷமாக இந்த நாளிலும் கூட எங்களுக்குள் இருக்கிற நாக்கை குறித்து நாங்கள் பேசினோம். பலவிதமான ஆண்டவரே காரியங்கள் நாக்கை பற்றி இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் ஒரு 3 காரியங்கள் இதில் நான் பேசியிருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க. நாக்கை கட்டி வைக்க, நாக்கை எங்களுக்குள்ளே அடக்கி வைக்க தேவன் அனுகிரகம் பாராட்டுங்க. நாங்கள் பார்த்துருக்கிறோம், எவ்வளோ ராஜ்யங்கள்லாம் நாக்கினால் பிரிந்து போனது, எவ்வளோ நல்ல குடும்பங்கள்லாம் பிரிந்து போனது, எவ்வளோ காரியங்கள் ஆண்டவரே அப்பா நாக்கினாலே ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் போனது. ஆகையால் இனி அப்படி ஆகாமல் நாங்கள் ஆண்டவரே இந்த நாக்கினாலே தேவனை துதிக்கவும், தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனிடத்தில் தேவனுடைய நன்மையானவைகளை பேசவும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்தி தாங்கப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி ஸ்தோத்திரம் ஜெபங்களும் ஏறெடுக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.